A few moments later. நாள்தோறும் ஆச்சு நீ பேசு மயங்குற உன் பார்வையால தள்ளாடும் மூச்சு நீ தள்ள மிதக்குற Flashback. நாள்தோறும் ஆச்சு நீ பேசு மயங்குற உன் பார்வையால தள்ளாடும் மூச்சு Hello. I love you. I love you too. மாசமா 6 மாசமா எங்க தவிச்சேன பூங்கொடிக்கு வாரமா சின்ன பல்ல வாரமா கத்து கடந்தேன பூவிழிக்கு கண்ணோரங்கள செவி மடுக்கல பசி எடுக்கல வாய் சிரிக்கல நேற்று ஒருத்தர் பார்த்தோம் காதல் தந்த வலி தீரும் ஓ மனைவியா நான் வருவேன் Flashback. ஆக்டிவ் மீடியம் கொண்டு வாடகைக்கு காசு பண்ணி மச்சான் வீட்ல யாரும் இல்லடா சைட் டிஷ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க என் வீட்லயே அடி போட்டுவோம் One hour later. படிக்க படிக்க மனசே ரிலாக்ஸ் ஆயிடுது. ஏன் தான் எக்ஸாம் முடிஞ்சதோன்னு இப்ப நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஓஹோ ஆமாடி. பிரச்சனையை மறக்க ஒரே வழி படிப்புதான். வருஷம் முழுக்க எக்ஸாம் எழுதுனா எப்படி இருக்கும்? லூசாடி நீ சொன்னது மட்டும் மொக்க பசங்க காதுல விழுந்துச்சு உன்னை கொன்னே போட்டுருவாங்க. Women. The next day. ஓகே தான் சார் ஒரே ஒரு 2 மார்க் மட்டும் ஒரு 2 மார்க் சார் போய் இடத்துல கை கட்டுங்க அவனுக்கெல்லாம் யாரா கை கட்டுறது உக்காடுறாங்க என்ன தூங்குற Flashback. என்னடா மேகா இது பாலில் தண்ணி கலக்குறாங்களா தண்ணியில் பால் கலக்குறாங்களா? 2 hours later. Five hours later.
5 hours later. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் பயணம் சார். அமைதியா பேசுறேன் உங்ககிட்ட போ சார். இங்க இருந்து போனவனே தெரிஞ்சு சொல்லாது எட்டா சாப்பாடு சொல்லாது எட்டா அங்க போயிட்டு கொச்சுப்படி எல்லாத்தையும் தாண்டி வந்ததுக்குள்ள நாங்க தான் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும் சார்? ஒரு பக்கம் ஒரு பையன் போன் பேசுனா உங்களுக்கு வேணுமா தான் உங்களுக்கு படிக்கலாம் டிஸ்டர்ப் பண்றாங்க சார். அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு படிக்கலாம்னு வந்தா போன் இருக்கு சார். ரீல்ஸா பார்த்து எக்ஸாம் பண்ணா ரீல்ஸ் வருது. அது விட்டா நெட் பாருங்க வருது. அது விட்டா பாருங்க தண்ணி படிக்கிறதுனால ஏதாவது தெரியல. என்ஜாய் தம்பி ஒரு நேரம் எனக்கு புரியுது. நானும் ஹாஸ்டல்ல இருந்து தான் வந்தேன். சாப்பாடு முன்ன பின்னதான் அப்படிதான் இருக்கும். 4 பேருக்கு சமைக்கிறது வேற, 4 பேருக்கு சமைக்கிறது வேற. முடிஞ்ச அளவு நான் பிரின்சிபல்ட்ட சொல்லி நான் சரி பண்ண சொல்றேன். காலேஜ் லைஃப் வந்து ஒரு தடவை தான் வரும். படிப்பு ஒரு பக்கம், விளையாட்டு ஒரு பக்கம். முடிஞ்ச அளவு இந்த 4 வருஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு வெளியில் வந்துருக்கேன். ஹாஸ்டல் வாழ்க்கை யாருக்கும் அமையாது, உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கோங்க.